Hi friends, welcome to Aram's Kitchen. இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படினா பூரண கொல்கட்டை எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். பூரண கொல்கட்டைக்கு மேல் மாவுக்கு கடையில விக்கிற அந்த கொல்கட்டை மாவு தான் எடுத்துர்க்கேன். இந்த கிண்ணத்துல 3/4 கிண்ண அளவு எடுத்துர்க்கேன். அதுக்கு உள்ள பூரணத்துக்கு என்னென்ன எடுத்துர்க்கேன்னு பார்க்கலாம். பொட்டுக்கல்ல எடுத்துர்க்கேன், வால்நட் எடுத்துர்க்கேன், வேர்க்கடலை பருப்பு எடுத்துர்க்கேன், வெல்லம் எடுத்துர்க்கேன், தேங்காய் எடுத்துர்க்கேன். இப்போ நம்ம வால்நட் ஏன் இதல சேர்க்கறேன் அப்படினா வால்நட் வந்து கொஞ்சம் டேஸ்ட் இல்லாம இருக்கும். நம்ம இந்த மாதிரி கொடுக்கும்போது பசங்க வந்து நல்லா சாப்பிடுவாங்க. அதனால தான் இதல எடுத்துர்க்கேன். வேர்க்கடலை, வால்நட், பொட்டுக்கல்ல இது மூணையும் இப்போ நம்ம கிரைண்ட் பண்ணிடலாம். கிரைண்ட் பண்ணிட்டு காமிக்கிறேன். இப்போ நான் அந்த உள்ள வைக்கிற அந்த பூரணை வந்து அரைச்சு எடுத்துட்டு வந்துட்டேன். இப்போ வந்து இதுக்கு நம்ம வந்து வெல்ல பாகு காய்ச்சணும். இப்போ அந்த வெல்ல பாகு நம்ம காய்ச்சி எடுத்துறலாம். இந்த சைடுல வந்து நமக்கு தண்ணி வந்து மேல் மாவு பிசையறதுக்காக தண்ணி வந்து காய வச்சிருக்கேன். நம்ம இந்தாண்ட வந்து என்ன பண்ணலாம்னா வெல்லம் வந்து காய்ச்சி எடுத்துக்கலாம் நம்ம இந்த பூரணத்துக்காக. இப்போ நம்ம வெல்லம் வாணல் காய வச்சிட்டேன். இப்போ அதல நான் வெல்லத்தை போட்டுறேன். இப்போ இதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊத்திக்கலாம். ரொம்ப அதிகமா தண்ணி ஊத்த வேணாம். நம்ம சும்மா வெல்லம் வந்து கரையற அளவுக்கு இருந்தா மட்டும் போதும். பாருங்க போதும். இதுக்கு மேல தேவையில்ல. இந்த வெல்லம் கரைஞ்சு வரட்டும். இது கரையறதுக்குள்ள நம்ம வந்து மேல் மாவு பிசைஞ்சு எடுத்துறலாம். தண்ணி சுற்றுச்சு. மேல் மாவுக்கு இப்போ தண்ணி ஊத்தி பிசைய போறோம். இதுல வந்து நமக்கு வெறும் மாவு மட்டும் போட்டு பிசைஞ்சோம் அப்படினா ஒரு டேஸ்ட் இருக்காது. அதனால கொஞ்சமா லைட்டா கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். சும்மா ஒரு சிட்டிகை அளவு தான் உப்பு போடணும். போட்டுட்டு இப்போ ஒரு ஸ்பூன் அளவுக்கு நம்ம சக்கரை போட்டுக்கலாம். இந்த ஸ்பூன்ல ஒரு ஸ்பூன் அந்த மேல் மாவு வந்து ஒரு ஸ்வீட் டேஸ்ட் நம்ம ஸ்வீட் தான் செய்ய போறோம். இல்ல அப்படினா சுகர் போடல அப்படினா ஒரு மாதிரி டேஸ்ட்லெஸ்ஸா இருக்கும். அதனால நம்ம சுகர் ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம். இன்னும் உங்களுக்கு சுகர் அதிகமா வேணும்னாலும் போட்டுக்கோங்க. போதும் இது. இப்போ இத நம்ம தண்ணி ஊத்தி கலந்துறலாம். தண்ணி வந்து ஒரேடியா ஊத்தாதீங்க. சும்மா கொஞ்சம் கொஞ்சமா மொண்டு ஊத்தணும். தண்ணி வந்து நல்லா சூடா இருக்கணும். பொறுமையா கொஞ்சம் கொஞ்சமா ஊத்தி கலந்து விடுங்க. கை வச்சு கலக்க வேணாம். ஏன்னா தண்ணி சூடா இருக்கும். அதனால நம்ம கை வச்சு கலக்க முடியாது. அதனால கொஞ்சம் கொஞ்சமா ஊத்தி கலந்துக்கலாம். ஓரளவுக்கு நல்லா தண்ணி ஊற்றி கலந்தாச்சு. இப்போ வந்து நம்ம நல்லா சப்பாத்தி மாவு அளவுக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்து வச்சுக்கலாம். சூடாக இருக்குது. கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் பொறுமையாக பிசைங்க. நம்ம கை பொறுக்கிற சூடு வந்ததுக்கப்புறம் பொரிச்சு நல்லா பிசைஞ்சு விடுங்க. இது நல்லா பிசைஞ்சிட்டு நான் காமிக்கிறேன். இப்போ மாவு நல்லா பாருங்கள். இந்த மாதிரி பிசைஞ்சிட்டேன். நல்லா இந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்கணும் நமக்கு. இந்த அளவுக்கு இருக்க மாதிரி பிசைஞ்சு நம்ம எடுத்து வச்சிடலாம். இப்போ அடுத்தது நம்ம வெல்ல பூரணத்துக்கு வந்து என்ன பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வெல்லம் இந்த அளவுக்கு காஞ்சிருக்குன்னு பார்த்துட்டு அதில் இன்க்ரீடியன்ட்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு வெல்லம் ஃபுல்லாக நல்லா கரைஞ்சி வந்துடுச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்ச அந்த பவுடர் இதில் கொட்டிடலாம். அடுத்து நம்ம துருவி வச்சிருக்க தேங்காவையும் இதில் கொட்டிடலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவு சுக்கு ஏலக்காய் நான் தட்டி வச்சுருக்கேன். அதையும் போட்டுடலாம். ஒரு ஸ்பூன் அளவுக்கு போடுறேன். இப்போ இதை ஃபுல்லாக நம்ம கலந்து விட்டுடலாம் நல்லா. இது நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம ஆஃப் பண்ணிடலாம். ரொம்ப நேரம் இருக்கணும்னு அவசியம் இல்லை. சும்மா கலந்து அந்த வெல்லத்தோட நம்மளோட அரைச்ச பவுடர் ஃபுல்லாக மிக்ஸ் ஆனால் போதும். இப்போ இதை ஆஃப் பண்ணிடலாம். நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்து வச்சிடலாம். இது இனிமேல் நம்ம என்ன பண்ணலாம்னா
மேல் மாவோட சேர்த்து இதை உருண்டை பிடிச்சி நம்ம இப்போ வேக வைக்க போகிறோம். இப்போ அதனால் இதை எடுத்து வச்சுட்டு இப்போ நான் அதை காமிக்கிறேன். அடுத்தது கொழுக்கட்டை மோல்டு தான் எடுத்திருக்கேன். இப்போ அதில் நம்ம என்ன பண்ணலாம்னா மேலே லைட்டாக நெய் தடவிக்கலாம். நெய் தடவிட்டு மாவு ஃபுல்லாக இதில் அப்ளை பண்ணிடலாம். நெய் தடவி பண்ணும்போது தான் அடியில் ஒட்டாமல் வரும். அதனால் நான் கொஞ்சம் நெய் தடவிருக்கேன். எடுக்கும்போது நமக்கு ஈஸியாக இருக்கும். நெய் தடவிட்டு ஒரு சைடு இதே மாதிரி, அடுத்த சைடு இதே மாதிரி வச்சிடலாம். அடுத்து நம்ம ஏற்கனவே செஞ்சு வச்சுருக்க பூரணத்தை கொஞ்சம் உருண்டை பிடிச்சி இதில் வச்சிடலாம். பண்ணிட்டு வெளியில் வர மாவெல்லாம் எடுத்துருங்க. எக்ஸ்ட்ரா வர மாவை ஓப்பன் பண்ணும்போது நமக்கு அந்த எந்த இதுவும் டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் கரெக்டாக வந்துடும். நம்ம நெய் தடவுறதுனால ஈஸியாக நமக்கு ஷேப்ஸ் கிடச்சிரும். ஒவ்வொரு டிசைன்லேயும் ஒவ்வொன்று செய்யலாம். நிறைய வாங்கி ரெடி பண்ணி வச்சிருக்கிறத ஃபுல்லாக நம்ம இட்லி பாத்திரத்தில் வச்சுட்டு வேக வச்சிடலாம். எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா வச்சிடலாம். இப்போ நம்ம இதை எடுத்துகிட்டு போய் வேக வச்சு எடுத்துகிட்டு வந்துடுறேன். நான் இப்போ இதை வேக வச்சுட்டேன். இப்போ வெந்துருச்சான்னு ஒரு டைம் பார்த்துடலாம். வெந்துருச்சு. ஒரு 5 to 6 மினிட்ஸ்லேயே வெந்துடும். நல்லா ரொம்ப நேரம் வேக வேணும்னு அவசியம் இல்லை. பாருங்கள், நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ இதை நம்ம எடுத்து சர்வ் பண்ணிடலாம். இப்போ நான் எடுத்துகிட்டு வந்துட்டேன். நல்லா வெந்து வந்துருச்சு. இது எப்படி இருக்குன்னு செஞ்சு பார்த்துட்டு இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.